திருக்கோயில். இப்போ இந்த பாடல் நமக்கு வேடத்தை வணங்கணும்னு சொல்லிட்டார், வேடத்தை வணங்கணும்னு சொன்னார். அடுத்தது இந்த பாடல் இது 325. இது திருக்கோயில் இருக்கிற சிவலிங்க திருமேனியை வணங்கு. முதல் பாட்டு என்ன சொல்கிறாரு? அடியார் வேடமும். அடுத்தது ஆலயம் தானும். ஆலயத்தில் இருக்கிற பெருமானை வணங்கு. யார் யார் வணங்கணும்? சரியாளர் வணங்கணும், கிரியாளர் வணங்கணும், யோகி வணங்கணும், ஞானியும் வணங்கணும். இந்த வணக்கம் யாருக்கு? 4 பேர்த்துக்கு உண்டு. 4 பேரும் யாரை வணங்கணும்? வேடத்தையும் திருக்கோயிலையும் வணங்கணும். 4 பேரும் வணங்கணும். போன பாட்டில் வேடத்தை ஏன் வணங்கணும்னு சொல்லிட்டார். ஏன் வணங்கணும்னு சொன்ன இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? திருக்கோயிலில் இருக்கிற திருமேனியை எப்படி வணங்கணும், எப்படி வணங்கணுங்கிற இந்த பாட்டு சொல்கிறார். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டார்க்கு சிவன் உறைவன் அங்கே உருக்கோழி மந்திரத்தாள் என நினையும் அவர்க்கும் உளம் எங்கும் இளம் இங்கும் உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தளத்தில் எரிபோல் மந்திரத்தில் வந்துதித்தும் மிகு சுரபிக்கு எங்கும் உருக்கானா ஒண்ணாத முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே. திருக்கோயில் உள்ளிரு இதுலேயும் 4: சரியாளன், கிரியையாளன், யோகி, ஞானி. இந்த 4 பேரும் திருக்கோயிலை வணங்கணும். திருக்கோயிலை வணங்கணும். எப்படி வணங்கணும் பாருங்க. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னையே சிவன் எனவே கண்டார்க்கு சிவன் உறைவன் அங்கே. அதாவது பகுத்தறிவின்றி, அதாவது பிரித்து பார்க்க முடியாமல், எப்படி ஆலயத்தில் இருக்கிற திருமேனி அது மூர்த்தி, மூர்த்திமான் இப்படியெல்லாம் பிரித்து காணாமல் ஒரு திருமேனியை பார்த்தாவே அவங்களுக்கு என்னவா தெரியும்? சிவமாக தெரியும். யாருக்கு? சரியாளருக்கு. சரியாளரை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போனால் அந்த சிவலிங்க திருமேனி தான் சிவம். அதில் உள்ள மூர்த்தி, மூர்த்திமான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. திருமேனியை பார்த்தாவே அது என்னது? சிவம். அப்படி வணங்குறாங்களா இல்லையா? திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னையே, திருமேனி தன்னையே. இப்போ இவங்க எதை வணங்குறாங்க? மூர்த்தியை தான் வணங்குவாங்க. மூர்த்திமானெல்லாம் தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை. அப்போ மூர்த்தியை மூர்த்திமானாக வணங்குவாங்க. மூர்த்தியை தான் மூர்த்திமானாக வணங்கு. யார் வணங்குவாங்க? சரியாளர். அவர்களுக்கு பெருமான் மூர்த்தியை இடமாக கொண்டு அருள் செய்வான். அவர்களுக்கு அருள் செய்வான். நீங்கள் அந்த வடிவத்தை சிவமாக வணங்கினா பெருமான் அந்த வடிவமாகவே வந்து அருள் செய்வான். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னையே சிவன் எனவே கண்டார்க்கு. அந்த திருமேனியை சிவமாக பார்த்தவங்களுக்கு சிவன் உறைவன் எங்கே? அங்கே. அந்த இடத்துல அங்கே பெருமான் அருள் செய்வான். எந்த வடிவத்தில் கண்டீங்களோ, எந்த இடத்துல கண்டீங்களோ அந்த இடத்துல அந்த வடிவத்தில் பெருமான் அருள் செய்வான், அருள் செய்வான். அடுத்தது கிரியையாளன். கிரியையாளன் என்ன செய்வான்? மந்திரத்தாள் உருக்கோழி என நினைக்கும் அவர்க்கும். இந்த மந்திரத்தாள் அதாவது இறைவனை அந்த இடத்துல எழுந்தருளச் செய்தல்னு பேர். மந்திரத்தால் என்ன செய்கிறதுங்க? பெருமானை எழுந்தருளச் செய்தல். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பராத்த வழிபாடு, ஆன்மார்த்த வழிபாடு 2 வச்சுக்கோங்க. 2லேயும் இது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பராத்த வழிபாடு, இப்போ ஒரு திருக்கோயில் இருக்கிறது, திருக்கோயில் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கிறது, புரியுதுங்களா? அந்த சிவலிங்க திருமேனிக்கு நமக்கு பொதுவாக எல்லோரும் சொல்கிற இடம் தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? குடமுழுக்கு பண்ணணும். ஏன்னா அங்கே வடிவத்தில் அந்த திருமேனியில் சிவம் எப்படி வருது? இந்த மந்திர வடிவில் வருது. அங்கே இருக்கிறது என்னது? மூர்த்தி தான். மூர்த்திமான் எப்படி வருவார்? மந்திர வடிவில். அதுக்கு எந்திரமெல்லாம் போட்டு குடமுழுக்கு பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த கலசத்தில் மந்திரத்தை உரியேற்றி இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அதில் விட்டு இப்போ தான் பெருமான் அங்கே வரார். நேற்று வரைக்கும் அது என்னது? ஒரு திருமேனி, அவ்வளோதான். இப்போ குடமுழுக்கு பண்ணோன்னே அங்கே யார் வந்துட்டா? பெருமான் வந்துட்டார். எப்படி வந்தார்? மந்திர வடிவில் வரார். மந்திர வடிவில் வரார். அப்போ பெருமான் அங்கே எப்படி வராருன்னா உருவத்தில் வரல, மந்திர வடிவில் இருக்கிறார். அப்போ 12 வருஷம் ஆனால் என்ன ஆகிடுச்சு? அந்த பவர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருங்க. 12 வருஷம் ஆனால் என்ன செய்யணும்? மீண்டும் ஒரு முறை குடமுழுக்கு பண்ணால் தான் பெருமானுடைய அந்த சாநித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய ஆற்றல், பேராற்றல் அங்கே வெளிப்பட்டு நிற்கும். அப்போ அதை என்ன செய்யணும்? அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த மந்திரத்தின் வழியாக பூசை செஞ்சு அங்கே என்ன செய்யணும்?
பெருமானை அங்கே வெளிப்படுமாறு செய்யணும். இப்போ பெருமான் அந்த வடிவத்தில் மந்திர வடிவத்தில் வருவான். மந்திர வடிவத்தில் வரும். இது பரார்த்த பூசை. இது ஆன்மார்த்த பூசையில் நாம் என்ன செய்கிறோம்? ஆன்மார்த்த பூசையில் என்ன செய்கிறோம்? ஆன்மார்த்த பூசையில் ஒரு சிவலிங்க திருமேனியை வச்சு அவர் மூர்த்தி தான். இந்த மூர்த்திக்கு என்ன செய்கிறோம்? முதல்ல எழுந்தருளை செஞ்சு, அப்புறம் அந்த பஞ்ச முகங்களை எழுந்தருளை செஞ்சு, அப்புறம் என்ன செய்கிறோம்? இங்கே இதயத்திலிருந்து பெருமானை அப்படியே மேலே அந்த சுத்தாந்த பெருவெளியில் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து மலரை சொரிந்து, இப்போ இங்கே பெருமான் எங்கேருந்து வராரு? இதயத்திலிருந்து நீங்கள் செய்கிற பாவனையில் இப்படி வந்து இப்போ நீங்கள் பூ போடும்போது எங்கே வராரு? அப்படியே அந்த திருமேனிக்கு வராரு. அது வரைக்கும் அது என்னது? மூர்த்தி தான். மூர்த்தி தான் அங்கே இருக்கிறாரு. இப்போ மூர்த்தி மானை எங்கேருந்து கொண்டு வரீங்க? இதயத்திலிருந்து பாவனையால், நீங்கள் செய்கிற பாவனையால் பல சேர்ந்து இருந்தர்கள் நல்லா செஞ்சு பூசையெல்லாம் தூபதீபம் வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கடைசி என்ன செய்யணும்? அவரை எடுத்து மீண்டும் இதயத்தில் போய் ஒடுக்கிறது. புரியுதுங்களா? இப்போ பெருமான் எங்கே வராரு? பாவனையால். அந்த மூர்த்தியில் மூர்த்தி மான் எங்கேருந்து வராரு? இதயத்திலிருந்து நாம் பாவிக்கிற பாவனையினால் அதில் எழுந்தருளி நாம் செய்கிற பூசையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தோம், நீ செஞ்ச பூசையில் மகிழ்ந்தோம் என்று அவர் என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்கிறார். பூசை முடிஞ்சோன்னா அவர் என்ன செய்கிறோம்? மீண்டும் போய் ஒடுக்கிறோம். இப்போ விரும்மான மந்திரத்தால் நாமளும் என்ன செய்கிறோம்? மந்திரம். என்ன மந்திரம்? நம்ம திருமுறைகள் தேவாரங்களை சொல்லி, அப்புறம் அது கிரியைக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி அவனை என்ன செய்கிறோம்? அந்த திருமேனியில் எழுந்தருளை செய்கிறோமா இல்லையா? அப்போ மந்திரத்தால் பெருமானை என்ன செய்கிறானுங்க? அங்கே எழுந்தருளுகிறான். அங்கே எழுந்தருள் யாருக்கு? கிரியையாளருக்கு. மந்திரத்தால் எழுந்தருளுகிறான். அப்புறம் யோகி, அது அகப்பூசையில். உளம் எங்கும் இளம் இங்கும்னு இருக்குது பாட்டில் பாருங்கள். உளம் எங்கும் இளம் இங்கும் இல்லைங்களா? உள்ளம் எங்கும் இல்லம் இங்கும், அது பாடல் நோக்கி அப்படி வரும். உளம் என்பது உள்ளம், உளம் என்பது உள்ளம், இளம் என்பது இல்லம். என் இதயத்தை கோயிலாக கொண்டு புன்புலால் யாக்கை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி என் என்பலாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனை என்று நான் மறக்கேன் சொல்கிறோமா இல்லைங்களா? எனவே என்ன செய்கிறாங்க? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவனுக்கு. அப்போ உள்ளம்தான் அவன் இருக்கிற இடம். இந்த இதயத்தில் பெருமான் இருக்க. அகப்பூசையில் யோகி ஒரே ஆள் தான். புறப்பூசை செஞ்சால் அவர் யார்? கிரியையாளர். அகப்பூசை செஞ்சால் யோகி. அப்போ பெருமான் எங்கே இருக்கிறான்? புறப்பூசை செய்யும் போது லிங்க திருமேனியில் இருக்கிறான். அகப்பூசை செய்யும் போது இதயத்தில் இருக்கிறான். எனவே அதாங்க உள்ளம் எங்கும் இல்லம் என்பார்க்கு. உள்ளமே இல்லமாக கொண்டு எழுந்தருளி பெருமானை பூசனை செய்யக்கூடிய யோகி. அவர்களுக்கு என்ன இருப்பான்? இந்தளத்தில் எரிபோல் மந்திரத்தில் விருப்பாய வடிவாகி வந்துதித்தும். இந்தளத்தில் எரிபோல. இந்தளம்னா என்னது? இந்தளத்தில் எரினா என்னது? நெருப்பு. அப்போ இந்தளம்னால் நெருப்பா? விறகுல இருக்கிற நெருப்பு போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? விறகுல நெருப்பு பார்த்தா தெரியாது, மறைஞ்சிருக்கும். அது என்ன செய்யலாம்? கொஞ்சம் முயற்சி செஞ்சால் அதுக்கு தீக்கடைதல்னு பேர். விறகுல என்ன செய்வாங்க? தீக்கடைதல்னு பேர். ஒரு குச்சி வச்சு என்ன செய்வாங்க? போட்டு கொஞ்சம் கடைஞ்சால் நெருப்பு வந்துடும். அப்போது மறைந்திருக்கிற நெருப்பு முயற்சிக்கு தக்கவாறு வெளிப்படும். அப்போ யோகிக்கும் கிரியையாளனுக்கும் சிவம் எப்படி வெளிப்படும்? நீங்கள் செய்கிற முயற்சிக்கு தக்கவாறு வெளிப்படும். பூசை எப்படி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிவம் வெளிப்படும். அன்போடு பூசை செய்ய பெருமான் எப்படி வருவான்? நம்ம எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ அவ்வளவு எங்கே வருவான்? இங்கே வடிவத்தில் வச்சு பூசை பண்ணால் அங்கே வருவான், உள்ளத்தில் வச்சு பூசை பண்ணால் அங்கே வருவான். இப்போ பாருங்கள், சரியையாளனுக்கு பெருமான் எங்கே வருவான்?
எந்த கோயிலில் போய் எந்த தெய்வமாக பார்த்து எந்த வடிவத்தை வணங்குறானோ அந்த வடிவத்தில் அந்த இடத்துல அருள் செய்வான். அந்த இடத்துல அருள் செய்வான். கிரியாளனுக்கு இந்த சிவலிங்க திருமேனியில் மந்திர வடிவில் பெருமான் இருக்கிறான் அப்படின்னு பூசப்பட்டான், அந்த இடத்துல பெருமான் அருள் செய்வான். யோகிக்கு உள்ளத்தில் பெருமான் இருக்கிறான்னு பூசை செஞ்சால் உள்ளத்தில் அருள் செய்வான், அருள் செய்வான். ஞானிக்கு, அன்பர்க்கு, இங்கே அன்பர் என்பது ஞானி, அவர்களுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பருக்கு மிகு உரு எங்கும் காண ஒண்ணாத முளைப்பால் சுரபிக்கு வெளிப்பட்டு அருளுவது போல் விம்மி வெளிப்படுவன். அதாவது உடம்பு பூரா விரவி இருக்கிற பால், விரவி இருக்கிற பால் அது தன்னுடைய முளை காம்பில் வெளிப்படுவது போல. எப்போ? சுரபி அப்படின்னா அப்போ தான் கன்று ஈண்ட பசு, கன்று ஈண்ட பசு. அதுக்கு இப்போது பாலை கறக்க வேண்டாம், அந்த கன்றை பார்த்தாவே மடி பால் சொரியும். கன்றை பார்த்தாவே முயற்சி இல்லாமல் கன்றினுடைய மடியில் இருந்து பசுவினுடைய மடியில் இருந்து பால் வருவது போல ஞானிகளுக்கு சிவம் முயற்சி செய்யாமல் அப்படியே வரும், அப்படியே வரும். எது? அடியாரை பார்த்தா போதும், ஞானியை பார்த்தா அந்த ஞானி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் சிவம் எப்படி வரும்? தானாக வரும். ஒன்றும் முயற்சியெல்லாம் வேண்டாம். நம்ம பெருமானை பார்க்கணுன்னு என்ன செய்யணும்? கொஞ்சம் முயற்சி. என்ன முயற்சி செய்யணும்? பூசை தான். பூசைங்கிற சாதனையை செய்ய செய்ய எவ்வளவு சாதனை செய்கிறோமோ சாதனைக்கு தக்கவாறு பெருமான் வருவான். எப்படி நீங்கள் விறகுல நெருப்பை முயற்சி செய்து பெறுவது போல நாம் சிவத்தை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஞானிகளுக்கு முளைப்பால் தானாக வருவது போல அவர்களுக்கு பெருமான் மிக எளிமையாக வருவான், எளிமையாக வருவான். எனவே அந்த கோயிலை பெருமான் வழிபடணும், லிங்க திருமேனியை வழிபடணும். எப்படி வழிபடணும்? சரியாளன் அந்த வடிவந்தான்னு நினச்சி வழிபாடு பண்ணுவான், அவனுக்கு அந்த அளவுக்கு அருள் கிடைக்கும். கிரியாளன் மந்திர வடிவில் பார்ப்பான், மந்திர வடிவில் பார்ப்பான், அவனுக்கு தக்கவாறு பெருமான் வருவான். யோகிகளுக்கு எப்படி இருப்பான்? இங்கே இருக்கிறாள் தான் அங்கே இருக்கிறான். இங்கே பார்த்து பார்த்து பழகி இருக்காங்களா இல்லையா? எங்கே? அகப்பூசையில் பார்த்து பார்த்து பழகின பெருமான் தான் அங்கே முன்னாடி இருக்கிறார். கோயிலுக்கு போனால் அவருக்கு யார் தெரியவா? இங்கே தெரிஞ்ச பெருமான் தான் அங்கே தெரிவார். உள்ளத்தில் யாரை கண்டார்களோ அவர்கள் தான் அங்கே தூளமாக தெரிவார். அவர்களுக்கு அதுக்கு தக்கவாறு பெருமான் அருள் செய்வான். ஞானிக்கு எல்லா இடத்துல இருக்கிற பெருமான் தான் இங்கே இருக்கிறான். இப்போ பார்வை எவ்வளோ மாறுது பாருங்க. சரியாளன்னு பெருமான் எங்கே பார்ப்பான்? அந்த வடிவத்தில் மட்டும்தான் பார்ப்பான், வேறு எங்கேயும் அவனுக்கு சிவன் தெரியாது. கிரியாளனுக்கு அந்த வடிவத்தில் பெருமான் எப்படி இருப்பான்? மந்திர வடிவில் பெருமான் இருக்கிறான் ஐயான்னு சொல்லுவான். யோகிக்கு இங்கே இருக்கிறவன் தான் அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறவன் தான் அங்கே இருக்கிறான்னு பார்ப்பான். ஞானிக்கு எங்கும் இருக்கிற பெருமான் இங்கும் இருக்கிறான் என்று பார்ப்பார்கள். அவரவர் பக்குவத்துக்கு தக்கவாறு அந்த இடத்துல பெருமான் வெளிப்படுவான். ஆனால் வெளிப்படுற இடம் என்னது? அந்த சிவலிங்க திருமேனி தான், சிவலிங்க திருமேனி தான். ஆனால் 4 பேருக்கும் வேறு வேறு வகையில் அது பெருமானுடைய திருவருள் இருக்கும் என்று சொல்கிறார். சரி, அடுத்து பாருங்கள் 326. ஞானம் யோகம் கிரியா சரியை 4ம் நாதன் தன்பணி ஞானி 4னுக்கும் உரியன் ஊனமிழா யோகம் முதல் 3னுக்கும் உரியன் யோகி கிரியாவான்தான் பொன் கிரியையாதி ஆன 2னுக்கும் உரியன் சரியில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன் ஆகலினால் யார்க்கும் ஈனமிழா ஞான குருவே குருவும் இவனே ஈசன் இவன்தான் என்று இறைஞ்சி ஏத்தே. இப்போது வேடத்தில் பாருங்கள், லிங்க திருமேனியில் பாருங்கள், ரெண்டையும் சொல்லிட்டாரா இல்லையா? இப்போது இவர் 3வது கருத்தை சொல்கிறார். பெருமானை எங்கே பார்க்கணும்? குருநாதனிடத்து காண்க. இது சிவஞான போதத்தில் சொல்லலை, ஆனால் இங்கே இவர் சொல்கிறார். ஏன்னா இவர் எங்கே பார்க்குறாரு? மெய்கண்டாரை பார்க்குறாரு. புரியுதா இல்லைங்களா? மெய்கண்டாரை எப்படி பார்க்குறாரு? சிவமாக பார்க்குறார், சிவமாக பார்க்கிறார். குருநாதன், சரியைக்கு ஒரு குருநாதன் உண்டு,
கிரியைக்கு ஒரு குருநாதன் உண்டு, யோகத்திற்கு குருநாதன் உண்டு, ஞானத்திற்கு குருநாதன் உண்டு. நமக்கு 4 சேர்ந்து ஒரு குருநாதராக வாய்க்கலாம், 4க்கும் 4 குருநாதர் வாய்க்கலாம், எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஞான குருவே குரு, ஞான குருவே குரு. ஏனைய குருவெல்லாம் உபச்சாரம், ஏனைய குருவெல்லாம் உபச்சாரம். அதாங்க சொல்கிறார். இது அடுத்த பாட்டு, அதுக்கு அடுத்த பாட்டு. ஏன்னா சிவஞான சித்தியாரில் மொத்த கருத்தையும் சொல்லி முடிக்கிறார். மொத்த கருத்தையும் சொல்லி முடித்து 11 நூற்பாவை நிறைவு செய்த நிலையில் பெருமானை எங்கெல்லாம் காணணும்? வேடத்தில் காண்க, வேடத்தில் காண்க, திருக்கோயில் காண்க, திருக்கோயிலில் காண்க. எல்லாத்த விட மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது குருநாதனிடத்து காண்க, குருநாதனிடத்து காண்க என்பதை சொல்லி பாடத்தை முடிக்கிறார். பாடத்தை முடிக்க இத்தனை செயல்களும் நமக்கு விளங்கணும்னா குருநாதரை சிவமாக பார்த்தா தான் விளங்கும். குருநாதரை சிவமாக பார்க்கலன்னா நமக்கு இது ஒருபோதும் விளங்காது, ஒருபோதும் விளங்காது. இப்பாடமே இப்படி தான் முடிக்கிறார். இது நீங்கள் அப்படியே போனீங்கன்னா நான் முதல்ல சொன்னது தான் உண்மை விளக்கத்தில் 53வது பாட்டு, கடைசி பாட்டு. கற்றா மனம் போல கசிந்து கசிந்து உருகி உற்ற ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தித்தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார், பத்திதனில் நின்றிடுவர் பார் என்று முடிப்பார். வாழ்ந்தேன் அருட்கடலை. 3 இடத்துல பார்த்தா என்னது? வாழ்ந்தேன். 3 இடத்துலையும் பெருமானை பார்த்துட்டா வாழ்ந்தேன். வாழ்ந்தல் எனக்கு வீடு வேறு பெற்றேன். பற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினிமேல் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதன மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. மெய்கண்டாரை அப்படி தான் பார்க்குறார். யார் பார்க்குறா? உண்மை விளக்கு ஆசிரியர் மணவாசகம் நடந்தார். 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர். யார்? அருளஞ்சி சிவமும் மணவாசகம் கடந்தாரும் ஒரு சாலை மாணாக்கர். 2 பேரும் மெய்கண்டாரை எப்படி பார்க்குறாங்க? ஞான குரு, ஞான குரு. இவரே சிவம், இவரே சிவம். இப்படி பார்க்குறவர் இன்னொருத்தர் யார்? உமாபதி சிவனார் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை எப்படி பார்க்குறாரு? குருவாகவே பார்க்கிறார். அதுக்கு சான்று 2 நூல் இருக்குது. போற்றி பகரோடை நெஞ்சு விடு தூது என்று 2 நூலில் அதை அப்படியே பதிவு செய்கிறார். யார்? மறைகண்டார் தான் எனக்கு சிவம், மறைகண்டார் தான் எனக்கு சிவம் என்று பதிவு செய்கிறார். அந்த வகையில் இந்த பாடல், அடுத்த பாடல், அதற்கு அடுத்த பாடல், 3 பாடலும் ஞான குருவே குரு, ஞான குருவே குரு என்று சொல்கிறார். பாருங்கள், ஞானம் யோகம் கிரியை சரியை 4ம் நாதன் தன் பணி. இறைவனுக்கான பணிகள் எனது சரியை கிரியை யோகம் ஞானம் 4ம் நாதன் தன் பணி, 4ம் நாதன் தன் பணி. இதில் ஞானி நாளினுக்கும் உரியன், ஞானி நாளினுக்கும் உரியன். ஞான நிலை பெற்றவங்க சரியையாளருடைய செயலையும் செய்யணும், கிரியையாளருக்குரியதையும் செய்யணும், யோகத்திற்குரியதையும் செய்யணும், ஞானத்திற்குரியதையும் செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு படியை மேலே போயிட்டா அதை போதுங்க மேலே வந்தாச்சு, கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி விட முடியாது. புரியுதுங்களா? ஒன்றுலேருந்து மேலே போனால் என்ன செய்யணும்? 1 2, 3க்கு போனால் 1 2 3, 4க்கு போனால் 1 2 3 4 எல்லாம் கடைபிடிக்கணும். சரியையிலேருந்து கிரியைக்கு போயாச்சுங்க, அதனால் சரியெல்லாம் வேண்டாம், எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது சிவபூஜைக்கு வந்தாச்சு, அதனால் என்ன செய்ய வேண்டாம்? அனுஷ்டானம் வேண்டியதில்லை. அப்படி விட்டுறலாமா? அப்படிலாம் விட முடியாது. அனுஷ்டானம் பண்ணிவிட்டு சிவபூஜை பண்ணணும், சிவபூஜை பண்ணணும். அது மாதிரி எல்லாமே எந்த கிரியைகளையும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. 1வது ஆக்கி படித்தேன், 5வது வந்தாச்சு, இனிமேல் என்ன வேண்டாம்? ஆகியில வேண்டாம் சொல்லிட முடியுமா? எங்கே போனாலும் கடைசியாக ஆகியிலேருந்து தான் வந்தாகணும், அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதுபோல் அடுத்தடுத்த நிலை உயர்ந்த ஆளும் என்னது எல்லாவற்றையும் கூட அப்படியே கூட்டிகிட்டே போகணும். ஞானி நாளினுக்கு உரியன். ஞானி என்னதுக்கு? சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய 4 மார்க்கத்திற்கு உரியவன் யார்? ஞானி, நாளினுக்கும் உரியன். அடுத்தது யோகி, ஊனமிழா யோகம் முதல் 3னுக்கும் உரியன். யோகி 3ற்கு உரியவன். எதற்கு? சரியை கிரியை யோகம் ஆகிய 3 நெறிகளை கடைபிடிக்க வேண்டிய கடப்பாடு யாருக்கு உண்டு?
யோகிக்கு உண்டு. ஞான நெறிய கடைபிடிக்கிற தேவை அவங்களுக்கு இல்லை. ஏன்? இன்னும் அவங்க அந்த உயரத்துக்கு போகலை. இவங்க நிற்கிறது 3வது படி, 4வது படியை பற்றி இவங்களுக்கு இப்போ கவலை இல்லை. கீழே இருக்கிற 2ஐயும் இவங்க கடைபிடிக்கணும். 2 சரியை கிரியையும் கடைபிடித்து யோகத்தையும் கடைபிடிக்கணும். அடுத்தது கிரியாவான் தான். கிரியையில் இருக்கக்கூடியவர்கள் 2ற்குரியவர். சரியை கிரியைக்குரியவர்கள். சரியையாளன் சரியை ஒன்றிற்கே உரியவன். சரியையாளன் சரியை ஒன்றிற்கே உரிய. அப்போ கீழே இருக்கிறவங்க தனக்கான கடப்பாடை செஞ்சால் போதும். மேலே இருக்கிறவங்க தனக்கானதும் தனக்கு கீழே இருக்கிறதையும் செய்யணும். அப்போ சரியையாளனுக்கு ஒரு இது சரியைக்குரிய கடமை, கிரியாளனுக்கு சரியை கிரியை 2 உண்டு. யோகி சரியை கிரியை யோகம் என்று 3க்கும் உரியவன். ஞானி 4னுக்கும் உரியன். எனவே ஈனமிழா ஞான குருவே குருவும். அப்போ யாருங்க குருநாதர் அப்படின்னு கேட்டால், சரியைக்கு ஒரு குருநாதர் இருப்பார், கிரியைக்கு ஒரு குருநாதர் இருப்பார், யோகத்திற்கு ஒரு குருநாதர் இருப்பார், ஞானத்திற்கு ஒரு குருநாதர் இருப்பார். நாளையும் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? ஞான குருக்கு தான் உண்டு. எனவே ஈனமிழா ஞான குருவே குருவும். இப்போ குருவை பிரிக்கிறார். ஏன்னா குரு என்பவர் பலர். அதில் உண்மையான மேன்மையான குரு யாருன்னா ஞான குரு தான் உண்மையான குரு. எனவே ஈசன் இவன்தான். அந்த ஞான குருவை பார்க்கிற போது எப்படி பார்க்கணும்? சிவமாக பார்க்கணும். ஈசன் இவன்தான் என்று இறைஞ்சி ஏத்தே என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். அடுத்த பாடல் பாருங்க. மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணிரத குளிகையினால் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை எல்லாம் செய்ய வேத சகலகலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமிழா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் வந்திடும். ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும். ஒன்றாலும் வாராது ஆகும். மற்றவையும் அவன் அருளால் மருகும் தானே. மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணிரத குளிகையினால் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை எல்லாம் செய்ய. அதாவது மந்திரக்கலைன்னு என்னதுங்க? சில மந்திரங்களை தொடர்ந்து ஜெபிச்சோம்னா சிலதெல்லாம் நமக்கு வந்துடும். மந்திரத்தினால சிலது வாய்க்குமா இல்லையா? இப்போ மந்திரவாதின்னு சொல்கிறோமா இல்லையா? மந்திரவாதியில் என்ன செஞ்சுருப்பாங்க? மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி அந்த மந்திரத்தை கைவசப்படுத்தியிருப்பாங்க, உருவேற்றி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மந்திரத்தை சொன்னால் என்ன ஆகும்? கைகூடும். அந்த மந்திரத்தை நாம் சொன்னால் ஆகுமா? ஏன்? அதே மந்திரம் தானே. அவர் சொன்னால் அது நடக்கும், நாம் சொன்னால் நடக்காது. ஏன் நடக்காது? அந்த மந்திரம் அவருக்குள்ளே உரியேறி இருக்கும். நம்ம சொன்னால் அது நடக்காது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி செஞ்சு அந்த மந்திரத்தை உரியேற்றி வச்சுருப்பாங்க. அதனால் சில காரியம் நடக்கும் மந்திரத்தால். அப்புறம் மருந்துகளால், சில மருந்துனால சில அற்புதமான செயல்கள்லாம் நடக்கும். மந்திரத்தால் சில காரியம் நடக்கும், மருந்துகளினால் சில காரியம் நடக்கும். அப்புறம் வாய்த்த யோகத்தால், யோக முயற்சியினால் சில காரியமெல்லாம் நடக்கும். யோகத்தினால் சில காரியங்கள் நடக்கும். எனவே மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணிரத குளிகையினால். குளிகை என்னதுங்க? ரசவாதம் சொல்கிறோமா இல்லையா? என்னது? செம்பை பொண்ணாக்கிறது, அதுக்கு ரசவாதம்னு பேர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குளிகை இருக்குது. அந்த குளிகையை போட்டால் அதெல்லாம் நடக்கும். அந்த குளிகையை எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன நியமம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு சில பேர் என்ன செய்வாங்க? அதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை. மந்திரத்தை சொல்லி சில காரியத்தை செய்கிறவங்க ஒரு வகை, மருந்துகளால் சில காரியத்தை செய்கிறவங்க ஒரு வகை, அப்புறம் யோகத்தினால சில காரியத்தை செய்கிறவங்க ஒரு வகை, அடுத்தது ரத குளிகையை வைத்து கொண்டு செய்வது ஒரு வகை. இவர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சாதாரணமாக இதுக்கெல்லாம் என்ன உண்டு? நீண்டகால பயிற்சியும் முயற்சியும் உண்டு. இது எடுத்தோன்னே வராது. இதுக்கு போய் ஒரு குருநாதர்கிட்ட போய் என்ன செய்யணும்? மந்திரத்தை படிக்கணும். மந்திரத்தை அவர் சொல்லிக் கொடுப்பார். இந்த நேரத்தில் சொல்லணும், இப்படி சொல்லணும், இத்தனை முறை சொல்லணும்னு அவர் என்ன செய்வார்? பயிற்சியெல்லாம் கொடுத்து அவரை தன்னை போல
அவனை ஒரு என்ன ஆக்குவார், ஒரு மந்திரவாதியை ஆக்குவாரா இல்லையா? அதுபோல் ரத குளிகை செய்யணும்னா அது நம்ம போனோன்னு செய்ய முடியுமா? அதுக்கு ஒரு ஆளை போய் பார்த்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு காலகாலமாக அவர்கிட்ட இருந்து அவர் சாகரத்துக்குள்ளே சொல்லி கொடுத்துட்டு போவார் இல்லையா? இது ஒவ்வொன்றும் அப்படி தான். எதுவும் ரொம்ப சாதாரணமாக இதில் நான் சொன்ன பட்டியலில் எதுவும் சாதாரணமாக வராது. அதற்கான நீண்டகால முயற்சியும் பயிற்சியும் வேணும். எனவே அப்படி செய்தால் என்னது மணிரத குளிகையினால் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை எல்லாம் செய்ய. தந்திரம்னு என்னதுங்க? நூல்கள். அதற்கு சில ஒவ்வொன்றுக்கும் ஒரு நூல் இருக்குது. தந்திரக்கலை அப்படின்னு பேர். தந்திரக்கலை அப்படின்னு என்னது? அதுக்கெல்லாம் நூல் இருக்குது. இந்தந்த நூலில் இதுக்கு இந்த நூலை படித்தா இதுக்கு வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க, இந்த நூலில் இருக்குது, இந்த நூல் இருக்குன்னு நிறையா நூல் இருக்குது. தந்திரத்தே சொன்ன முறை எல்லாம் செய்ய. இது எல்லாம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? வேத சகல கலை ஞானம். வேத ஞானம் வரும், கலை ஞானம் வரும். அது என்ன கலைன்னா சகல கலை. எல்லா கலையும் 1000 கலைகள் 64. இந்த 64 கலையும் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வேதத்தில் சொல்லியிருக்கிற முறையிலையும் அதற்குரிய வகையிலையும் அதற்குரியவர்களை போய் பயிற்சி பெற்று எல்லாம் செஞ்சால் இதெல்லாம் வரும். வேத சகலகலை ஞானம். திரிகால ஞானம். திரிகால ஞானம்னு என்னது? 3 காலத்தையும் அறியறது. நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும், 3 உலகத்தில் என்ன நடக்கும், பாதாள லோகத்தில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்திர லோகத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது, எல்லாமே தெரியும். இதெல்லாம் எப்படி வரும்? எல்லாம் பயிற்சி, அதுக்குரிய சாதனையை செய்யணும். தொடர்ந்து செஞ்சால் இதெல்லாம் வரும். திரிகால ஞானம். திரிகால ஞானம். அந்தமிழா அனிமாதி ஞானம். அட்டமா சித்தி. இதை விட உயர்ந்தது எது? அட்டமா சித்தி. அனிமாதி ஞானம் என்பது அட்டமா சித்தி. ஏன்னா யோகத்தினுடைய உச்சமாக வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா சமாதி. யோகத்தில் உச்சமாக வருவது சமாதி. அந்த சமாதி என்பது அட்டமா சித்திக்குள்ளே வந்துடும். புரியுதா இல்லைங்களா? என்னது? அணுவை போல் உடம்பை சுருக்கிறது, மலையை போல் பெருக்கிறது, தண்ணியில் நடக்கிறது, கூடு விட்டு கூடு பாயறது. இப்படி 8 சித்தி இருக்கிறது. அனிமா, லகிமா, மகிமா அப்படின்னு 8 சித்தி சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட வந்துடும். இதெல்லாம் கூட அப்படின்னா இது எளிமை கிடையாது, இதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இது கூட வந்துடும். இது கூட வந்துடும். அதான் சொல்கிறார் என்னதுங்க? அனிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். எல்லாம் அடைந்திடும். ஆனால் ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்துடும். நீங்கள் சிவஞானம் வேணும், திருவடி ஞானம் வேணும்னா குருநாதன் திருவடியை வணங்காமல் வரவே வராது. இதுக்கெல்லாம் குருநாதர் இருந்தாலும் செய்யலாம். ஒருவேளை குருநாதர் இல்லாமல் கூட கிடைச்சிரும். எது? அனிமாதி ஞானம், அட்டமா சித்தி, மந்திரம், தந்திரம் எல்லாம் குருநாதர் இருந்து. அதுக்கே குருநாதர் வேணும். அதுக்கே குருநாதர் வேணும். ஒருவேளை குருநாதர் இல்லாமல் எனக்கு வந்துச்சுங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ஞானம் என்பது, சிவஞானம் என்பது நமக்கு வரணும்னா அது யாரால் வரும்? குருநாதன் மூலம்தான் வரும். ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும். திருவடியை சேர்ப்பிக்கின்ற சிவஞானம் குருநாதனுடைய திருவடியை சரணடையாமல், அவரது அருள் இல்லாமல் வரவே வராது. ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும். மற்ற ஒன்றாலும் வாராதாகும். அது கூறியது என்ன செய்யறாங்க? வலியுறுத்தி சொல்கிறார். இல்லைங்க வேறு ஏதாவது வழி இருக்குதானா? வேறு வழியே கிடையாது. என்னதுங்க? மற்ற ஒன்றாலும் வாராதாகும். எதனாலும் வராது. சிவஞானம் வேணும்னா ஒரே வழி குருநாதன் திருவடியை சரணடைகிறது தான். குருநாதர் தான் நமக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானவற்றை சொல்லி நமக்கு ஞான நூல்களை எல்லாம் போதித்து அறிவில் இருக்கிற அறியாமையை நீக்கி நமக்கு வீடு பெற்றிற்கான வாயில திறந்து விட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கைலாயத்துக்கு உள்ளே தள்ளுற வரைக்கும் குருநாதர் வேணும். அது வரைக்கும் குருநாதர் வேணும். அவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும். மற்ற ஒன்றாலும் வாராதாகும். மற்றவையும்
மற்றவன் எனது மேலே சொன்னேன் எல்லாமே மற்றவையும் அவன் அருளால் மறுவும் தானே. சிவஞானமே வரும்னா எனக்கு இது கீழே இருக்கிறதெல்லாம் ஏதாவது கிடைக்குமா சார் அப்படின்னா என்னது, ஓ அதுவே வரும்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எது திரிகால ஞானம் அட்டமா சித்தி இதெல்லாம் என்னது, அதெல்லாம் வரியா எப்போ ஞானம் பிறந்தால் இதெல்லாம் தானாக வரும். ஆனால் ஞானம் பிறந்தவர்கள் இதை விரும்ப மாட்டாங்க. இதை என்னது அதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா. என்னது இப்போ 12வது ஒருத்தன் படிக்கிறானா 10வது படித்தானா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் 12வது போனானா 10வது பாஸ் பண்ணாதாயா 12வது போக முடியும் இல்லையா. அப்போ திருப்பி நான் 10வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்பேனா, கேட்க மாட்டான் இல்லையா. ஞான நெறி வந்தவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாம் வந்து தானாக வாய்க்கும். எனவே ஆனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதில் ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் என்னது எது மேலே ஈடுபாடு இருக்கும், திருவடிக்கு போகணும். இதெல்லாம் இடைஞ்சல் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றையும் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. எனவே மற்றவையும் மேலே சொன்ன அட்டமா சித்தி அணிமாதி ஞானம் மந்திரம் தந்திரம் வேதகலை ஞானங்கள் எல்லாமே வந்துடும். எப்போ வரும், குருநாதர் திருவடியை அடைஞ்சா ஞான குருவை சரணடைந்தாள் இவையெல்லாம் தானாக வரும். ஆனாலும் அவங்க அதில் விருப்பம் எங்கே இருக்கும், திருவடியை நோக்கி தான் இருக்கும். நிறைவு பாடல் 328. பரபிரம்மம் இவனென்றும் பரசிவன் தானென்றும் பராபரன் இவனென்றும் பரஞானம் இவனென்றும் பராபரன் தான் என்றும் அறந்தரு சீர்நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே இறங்கிய அவன் இவன்தான் ஆமே. இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவை தாம் ஆக்குமா போல சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. குருநாதரை எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் பரபிரம்மம் இவனென்றும் சொரூப சிவன். நமக்கு சொரூப சிவம் யார், நாதாந்த பெருவெளியில் இருக்கக்கூடிய சொரூப சிவம் யார், குருநாதரை பார்க்கும்போது எப்படி தோணணும், தத்துவங்களை கடந்திருக்கிற சிவபெருமான் தான் இப்போ நமக்காக எப்படி வந்திருக்கிறாரு, குருநாதராக வந்திருக்கிறார். அப்போ குருநாதரும் பரசிவமும் வேறல்ல, ரெண்டு ஒன்று தான். பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும். பரசிவன் என்பது தடத்த சிவம், சொரூப சிவமும் யார், குருநாதர் தான். தடத்த சிவமும் யார், குருநாதன் தான். பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும் பரஞானம் இவன் என்றும். பரஞானம் என்பது என்னதுங்க, அந்த பரஞானத்தை தருகிற சிவஞானம் யார், பெருமான் தான், குருநாதர் தான். பரஞானமும் யார், பெருமான் தான். பராபரன் தான் என்றும். பராபரன் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் பெருமான் வந்து அருள் செஞ்சிருக்கிறார். 63 பெருமான் எப்படி வந்தார், ஒவ்வொரு வகையில் வந்தார், வேறு வடிவத்தில் வந்தார் இல்லைங்களா. அப்போது நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருக்கு பைராகி வேடத்தில் வந்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு தோணியப்பராக வந்தார். அப்போ ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் வந்தவர் யார், பெருமான் தான். அந்த பெருமான் யாருன்னா குருநாதர் தான். இப்போ குருநாதர் எப்படி பார்க்கணும், சொரூப சிவமும் இவர் தான், தடத்த சிவமும் இவர் தான், சிவஞானமும் இவர் தான். வேறு உருவும் வேறு இயற்கையும் 100,000 இயல்பனதாகிய ஏருட ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி எப்படி வந்தார், குருநாதராக வந்தார். இந்த குருநாதரை பார்க்கிற போது பெருமான் தடத்த வடிவம் கொண்டு நமக்கு அருள் செய்கிறான் என்று பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா நம்ம பக்குவம் எப்படியோ அப்படி பார்க்கலாம். ஆனால் எல்லாம் யார், குருநாதர் தான். நீங்கள் தடத்த சிவமாக பார்த்தாலும் குருநாதர் தான் தடத்த சிவம், சொரூப சிவமாக பார்த்தாலும் குருநாதர் தான் சொரூப சிவம். இல்லைங்க நான் அண்ணாமலையாராக தான் பார்ப்பேன், அவர் தாங்க இவர். எனக்கு தியாகராஜருங்க, அவர் தான் இவர். நீங்கள் எந்த வடிவத்தில் பெருமானை பார்க்கணுன்னு நினச்சாலும் அந்த வடிவமாக இருப்பது யார், குருநாதர் தான். அதாங்க சொல்கிறார், பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும்
பரஞானம் இவன் என்றும் பராபரன் தான் என்றும் அறந்தரு சீர்நிலையெல்லாம் இவனே என்றும் அறந்தரக்கூடிய எல்லா வடிவங்களும் குருநாதனே என்று நினைந்து என்ன செய்யணும்? அருட்குருவை வழிபடவே அந்த குருநாதரை சிவமாகவே கண்டு வழிபட்டால் அவன் என்ன ஆகும்? அவன் இவன் தான் ஆயே. அந்த பரசிவம் எங்க இப்படி வருவான்? குருநாதனாக வந்து அவன் இவனாக ஆய் என்ன செய்வான்? அண்டம் சினையை இறங்கிய வாரணம் ஆமை மீன் 3 உதாரணம் சொல்கிறார். ஆமை, மீன், வாரணம்னா என்னது? கோழி. அடுத்தது ஆமை, மீன். 3 என்ன செய்யும்? தன் முட்டையை என்ன செய்யும்? அடைகாக்கும். எப்படி காக்கும்? கோழி தன் பரிசத்தால் அடைகாக்கும். கோழி என்ன செய்யும்? அந்த தன் பரிசத்தால் அடைகாக்கும். ஆமை நினைந்து அடைகாக்கும். மீன் என்ன செய்யும்? பார்த்து அடைகாக்கும். 3க்கு 3 தன்மை இருக்கிறது. கோழி பரிசத்தால் என்ன செய்யும்? அடைகாக்கும். ஆமை எப்படின்னா முட்டையை போட்டு போயிடும். கடலு மேலே வந்து குழியை தோண்டி முட்டையை போட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது இருந்து நினைக்கும். நினைப்பினாலே இது பொரிச்சிடும். போட்டுட்டு முட்டையை மறந்துடும். திருப்பி எப்போ நினைக்கும் போது என்ன ஆயிரும்? இதில் ஆமை பொரிஞ்சு வந்துடும். நினைப்பினாலே அது என்ன செய்யும்? பக்குவப்படுத்தும். மீன் என்ன செய்யும்? முட்டையை போட்டு பார்த்ததுன்னா என்ன ஆகிடும்? பொரிச்சிடும். அப்போ பார்வையாலே அடைகாத்தல், பரிசத்தாலே அடைகாத்தல், நினைப்பினாலே அடைகாத்தல். 3 நடக்குதா இல்லையா? 3க்கு என்னது? கோழி, ஆமை, மீன். இந்த 3 என்ன செய்யும்? அது பரிசத்தால், பார்வையால், நினைப்பால் 3 செய்வது போல குருநாதன் 3ஐயும் செய்வான். நம்ம அறிவை பக்குவப்படுத்துவான். எப்படி பக்குவப்படுத்துவான்? பார்வையாலே பக்குவப்படுத்துவான், பரிசித்து பக்குவப்படுத்துவான், நினைந்து பறித்துவான். பூசையில் குருநாதர் என்ன நினைப்பார்? எல்லா உயிரும் மாணவர்களெல்லாம் அறிவு பக்குவம் பெறணும்னு நினைப்பார். அவர் நினைச்சாவே நம்ம அறிவு பக்குவப்படும். அவர் பார்த்தா நம்ம அறிவு பக்குவப்படும். அவருடைய பரிசம் பட்டால் நம்முடைய அறிவு பக்குவப்படும். எது போல? ஆமை போல, மீன் போல, கோழி போல பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் சிவமே ஆக்கும். எனவே என்னதுங்க? ஞானகுருவே குரு என்று அந்த குருநாதர் திருவடியை சரணடைக என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் என்று சொல்லி இந்த அளவில் சித்தியார் பாடல் நமக்கு நிறைவு பெறுகிறது. திருவருள் கருணை எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ பார்த்தோம். ஏன்னா நிறைய சிந்திக்க வேண்டிய பாடல்கள் இருக்கிறது. அது நமக்கு காலம் போதாத காரணத்தினால நம்ம கொஞ்சம் இடையில எல்லாம் நிறையா விட்டோம். ஆனால் மிக அருமையான ஒரு நூல். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த நூலை முழுமையாக பாடம் கேட்கணும். ஒரு முறையேனும் கேட்குற ஒரு வாய்ப்பு நமக்கு திருவருள் கொடுக்கணும். ஏன்னா மிக 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 நுட்பமான ஒரு நூல். நீங்கள் சிவஞான போதத்தை படிக்கணும்னா எதன் வழியாக படிக்கணும்? சித்தியார் வழியாக தான் படிக்கணும். நம்ம 8, 9 கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இது கூட காலம் கருதி கொஞ்சம் வேகமாக போனோம். ஏன்னா இது நமக்கு இந்த கால வரையறைக்குள்ளே இருந்து சிந்திக்கிற நூல் கிடையாது. இந்த நூல் எப்படி சிந்திக்கணும்? கால வரையறையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே இன்றைக்கி எத்தனை பாட்டு போகுதோ அத்தனை பாட்டு தான். எப்போ ஆரம்பிக்கிற தேதி தான் நம்ம கையில் இருக்கணும், முடிக்கிற தேதி நம்ம கையில் இருக்கக்கூடாது. அப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான சாத்திர நூல். ஏனைய சாத்திரங்களுக்கு மணிமகுடமான நூல். இந்த நூல் நமக்கு விளங்கிருச்சுன்னா சைவ சித்தாந்தத்தில் நமக்கு என்ன இருக்காது? ஐயமே வராது. அது திருவருள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த அளவில் இந்த நூலை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சரிங்க ஆரம்பிச்சிடலாம். என்னங்கம்மா? அதாங்கம்மா சொன்னேன். 4க்கும் ஒரே குருநாதர் வாய்க்கலாம், 4க்கு 1க்கு மேற்பட்ட குருநாதரும் வாய்க்கலாம். எல்லாரும் குருநாதர் தான். ஆனால் ஞானகுரு தான் உயர்ந்த குருன்னு
சித்தியார் பாட்டு சொல்லுது, நான் சொல்லலை. சரி, எல்லாம் சிவப்பிரகாசம் நூல் கொண்டு வந்திருக்கிறீங்களா? சிறப்பு.